السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அதன் சரியான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குர்ஆனை படித்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 246வது வசனத்திலிருந்து, சூரத்துல் பக்ராவினுடைய 246வது வசனத்திலிருந்து 252வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்கள் அவர்களிலே உள்ள ஒரு குழு அந்த காலத்தில் இருந்த நபியிடம் வந்து அந்த மக்கள் போராடுவதற்காக, அதாவது அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்ட போது, யார் அடக்குமுறைக்கும் அநியாயத்திற்கும் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காக ஒரு மன்னரை தமக்கு ஆக்கி தருமாறு கேட்டிருந்தார்கள். அதற்கு அமைய அந்த நபி அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தாலூத் என்கிற ஒரு மலிக்கை அடையாளப்படுத்தி கொடுத்தார். அந்த செய்திகளை அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறார். சென்ற வகுப்பிலே 246 முதல் 248 வரை உள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே எஞ்சியிருக்கக்கூடிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். 249வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده فشربوا منه إلا قليلا منهم فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا طاقة لنا اليوم بجالوت وجنوده قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. அதாவது தாலூத் தன்னுடைய படைகளோடு புறப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒரு ஆற்றின் மூலம் சோதிப்பார். தாலூத் என்கிற அந்த மலிக் மன்னர் அந்த மக்களை அழைத்து கொண்டு போராட்டத்திற்காக வேண்டி கிளம்புகிறார். அப்படி கிளம்பி செல்லுகிற நேரத்தில் அவரோடு இணைந்த படை மக்களை பார்த்து, படையில் இருக்கிற உறுப்பினர்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பார். இவர்கள் நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றால் தாலூத் பலஸ்தீனத்திலிருந்து வெளியிறங்கி செல்கிறார், பைத்துல் முகத்தஸிலிருந்து வெளியிறங்கி செல்கிறார். இப்படி போகும்போது பெரிய தண்ணீர் தாகம் இவர்களுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹு தஆலா வழியிலே ஒரு ஆற்றை கொண்டு இவர்களை சோதிப்பார். இப்ப 3 நிலைகளை சொல்லுகிறார். ஆற்றை கொண்டு அல்லாஹ் சோதிக்கும் போது, ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, அந்த ஆற்றிலிருந்து யார் குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அடுத்தது வமல்லம் யத்அம்ஹு ஃபஇன்னஹு மின்னி,
யார் அதிலிருந்து எதையும் உட்கொள்ளவில்லையோ குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபத்தன் பியதிஹி ஃபஷரிப் குர்ஃபத்தன் பியதிஹி. மூன்றாவது நிலை, எனினும் சிலர் தம் கையளவு அள்ளி அருந்தினால் அவர்களை தவிர. இப்போ மூன்று நிலை. ஒரு குரூப் இருக்கிறார்கள், தாராளமாக அந்த ஆற்றிலிருந்து குடிக்கிறார்கள். இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் எதுவுமே குடிக்காமல் நிற்கிறார்கள். மூன்றாவது சாரார் இருக்கிறார்கள், கொஞ்சமாக குடிக்கிறார்கள். இந்த மூன்று பேரில் அந்த ஆற்றிலிருந்து வயிறு நிறைய குடிக்கிறவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று தாலூத் முட்கூட்டி சொல்லிவிடுகிறார். குடிக்காமல் இருக்கிறவர் தான் உண்மையிலே என்னோடு மிக நெருக்கமாக இருக்கிற, என்னோடு போராடுவதற்கு மிக அருகதை உள்ளவர் என்று சொல்கிறார். மூன்றாவதாக சில நேரங்களில் நிர்பந்தம், வாய் முழுமையாக ட்ரை ஆகி உமிழ்நீர் கூட விழுங்க முடியாத ஒரு சூழல் வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு அள்ளு அந்த ஆற்றிலிருந்து எடுத்து வாயை நனைத்து கொண்டால் அவரும் என்னை சார்ந்தவர் தான். ஆனால் அந்த அறவே குடிக்காமல் இருக்கிறவருடைய நிலையில் அவர் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு அள்ளி தன்னுடைய வாயை நனைத்து கொள்ளக்கூடியவரும் என்னை சார்ந்தவர் தான் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு போகிறார். 6 வருகிறது, ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹு. அந்த ஆற்றிலிருந்து பெரும்பாலானவர்கள் குடித்து விட்டார்கள். இவரோடு போனவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த ஆற்றிலிருந்து குடித்தார்கள். ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மஅஹு காலு லா தாகத லனா அல்-யௌம பிஜாலூத வஜுனூதிஹி. அதை கடந்து போகிறார்கள். ஆற்றிலிருந்து குடித்தவர்களும் சேர்ந்துதான் போகிறார்கள். அப்படி போகும்போது அங்கு அவரோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், ஜாலூத்தோடு இன்று போராடுவதற்கு நமக்கு சக்தி இல்லை, ஜாலூத்தோடும் ஜாலூத்தினுடைய படையோடும் போராடுவதற்கு நமக்கு சக்தி இல்லை என்று அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அப்போது காலல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், அந்த குரூப்பில் இருந்த அல்லாஹ்வை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். எத்தனையோ சிறிய கூட்டங்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பெருங்கூட்டங்களை வெற்றி பெற்றுள்ளன. எத்தனையோ சிறிய கூட்டங்கள் அல்லாஹுடைய அனுமதியோடு பெரிய கூட்டங்களை வெற்றி பெற்றுள்ளன. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அவர்களோடு இருந்த மூமின்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே சொல்லப்பட்ட வரலாற்றை நீங்கள் கிரகித்திருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலுக்கு ஒரு நபி வருகிறார். அதே நேரத்தில் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அதாவது இந்த மன்னன் ஜோர்டான் பகுதியைச் சேர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இது ப்ரூஃபான ஆதாரம் உள்ள ஒரு செய்தி கிடையாது. பொதுவாக சில விஷயங்கள் இப்படி சொல்வார்கள். இது நமக்கு இதை ஏற்றுக்கொள்வதால் எந்த பாதிப்பும் கிடையாது. சில பேர்கள் இவ்வாறான சில சம்பவங்கள் சொல்வது அதை நம்ம புரிவதற்காக வேண்டி சொல்வதனாலோ அல்லது இப்படி இருக்கிறது என்று அதை படித்து கொண்டு செல்வதனாலோ நமக்கு குற்றம் இல்லை. உதாரணமாக சபா நாட்டு இளவரசி என்று ஒருவர் இருந்தார் என்பது குர்ஆன் தெளிவாக சொல்வது. ஆனால் அந்த இளவரசியுடைய பேர் என்னென்றா குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அந்த பேர் இல்லை. பொதுவாக சொல்லுவார்கள் பல்கீஸ் என்று சொல்வார்கள். அப்போ பல்கீஸ் சபா நாட்டு இளவரசி பல்கீஸ் என்று சொல்வதால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. அதே போல தான் இங்கே சொல்கிறார்கள், இந்த ஜாலூத் என்கிற என்பவன் ஜோர்டான் பகுதியை சேர்ந்த ஒரு ஆட்சியாளன், ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் என்று சொல்கிறார்கள். அப்போ அவன் பவர்ஃபுல்லாக அந்த பகுதியில் இருக்கிறான். இவர்களுக்கு அவன் தொல்லை தருகிறான். எனவே இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த நபியிடத்திலே இப்படி ஜாலூத்தோடும் அவனுடைய பட்டாளத்தோடும் போராடுவதற்கு எங்களுக்கு ஒரு மன்னரை ஆக்கி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா
தாலூத்தை அந்த மன்னராக தேர்வு செய்கிறான். தாலூத்தோடு படை கிளம்புகிறது. கிளம்புகிற போதுதான் அந்த தாலூத் சொல்லுகிறார், இது ஒரு பெரிய போராட்டத்திற்கு நாம் செல்வது. எனவே போராட்டத்துக்கு செல்லுகிறவர்களிடம் பொறுமை இருக்க வேண்டும், தலைமைத்துவ கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பொறுமை இருக்க வேண்டும், தலைமைத்துவ கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எனவேதான் இவர்களுக்கு ஒரு சோதனையாக அந்த ஆட்சை அல்லாஹு தாலா கொடுக்கிறார். தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகிறார்களா, பொறுமையோடு செல்கிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த ஆற்றை கொடுக்கிறார். அப்ப அங்கே பார்த்தால் அந்த ஆற்றிலிருந்து இவர்களோடு சென்ற பெரும்பாலான மக்கள் குடித்து விடுகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து குடித்த போது இந்த தலைமைத்துவ கட்டுப்பாட்டை இழப்பதை காண முடிகிறது, பொறுமை இழப்பதை காண முடிகிறது. பிறகு அவர்கள் ஆற்றை கடந்து செல்லுகிற போது ஜாலூத்தை பற்றி அவர்களிடத்திலே அறிவிருக்கிறது. எனவே சொல்லுகிறார்கள், ஜாலூத்தை மிகைக்க அவனோடு போட்டி போட நம்மால் முடியாது, சண்டையிட முடியாது, ஏனென்றால் அவன் மிகப்பெரிய ஒரு ராட்சசன் என்பது போல அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தாலூத்தோடு இருந்த மோமின்கள் சொன்னார்கள், எத்தனையோ பெரிய படைகளை சிறிய படைகள் மிகைத்திருக்கின்றன, அல்லாஹ் நாடினால் இது சின்ன விஷயம் என்று அவர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான் என்பதையும் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த இடத்திலே பல செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தலைமைத்துவ கட்டுப்பாடு என்பதும், அதுபோல ஒரு போராட்டத்திற்கு இறங்கினாலோ அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடிவெடுத்தாலோ பின்வாங்காமல் அதிலே நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஷைத்தான் அந்த விஷயத்தை முன்னெடுப்பதற்கு நமக்கு தடையாக வருவான். வந்தாலும் கூட நாம் அதை ரியலைஸ் பண்ணிக்கொண்டு நம்முடைய பயணத்தை நாம் தொடர வேண்டும். சோர்வடையக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொறுமையோடு பயணிக்கிறவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை. உங்களுக்கு தெரியும், சவுர் குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் போகிற வழியில் இருந்தபோது அவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். மக்கத்து முஷ்ரிக் வாலிபர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, கவலைப்படாதே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எனவே எந்த ஒரு காரியத்தையும், இது ஒரு பேசிக்கான ஒரு முக்கியமான அம்சமாகும். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக நாம் புறப்பட்டால் நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய சோதனைகள் வரும். அப்போது நாம் டென்ஷன் ஆகி ஃபெடப் ஆகி பின்வாங்காமல் அந்த பயணத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகள், வெற்றி தோல்வி என்பது எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒன்று அல்ல. இது நன்றாக நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அது ஒரு யுத்த போராட்டமாக இருக்கலாம், அல்லது தஅவா முன்னெடுப்பாக இருக்கலாம். அதிலே கிடைக்கிற வெற்றி என்பது எண்ணிக்கையை பேஸ் பண்ணியது அல்ல. அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். சின்ன கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை வெற்றி கொண்டுள்ளன அல்லாஹுடைய அனுமதியோடு. இதற்கு சிறந்த உதாரணம் பத்ரும் அதே போல ஹுனைனும். பத்ரை பொறுத்தவரையில் மிக சிறிய கூட்டமாக இருந்த முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். 300 சில்லற பேர் இருந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகள், ஆனால் வெற்றி முஸ்லிம்களுக்கு. அதே நேரத்தில் ஹுனைனிலே அதிகமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். அப்ப வெற்றி தோல்வி என்பது எண்ணிக்கையை பேஸ் பண்ணியது அல்ல. அது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடிய நேரத்தில் தருவான்.
நம்முடைய பொறுப்பும் கடமையும் நாம் முயற்சி செய்வதுதான் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார். தொடர்ச்சியாக 250வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வலம்மா பரசு லிஜாலூத வ ஜுனூதிஹி, அவர்கள், யாரு, தாலூத்தினுடைய படை, குறிப்பாக தாலூத்தோடு இருந்த முஃமின்கள் ஜாலூத்துடைய படையை சந்தித்து அவனை ஃபேஸ் பண்ணுகிறார்கள். ஃபேஸ் பண்ணிய போது அவர்கள் 3 விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ஒன்று, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. அஃப்ரிக்னா சொரிய சொல்றது, கொட்ட சொல்றது. யா அல்லாஹ் எங்கள் மீது பொறுமையை சொரிந்து விடுவாய், அப்ப எங்களுக்கு நிறைய பொறுமையை தா என்று கேட்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, வசப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவாயாக என்று கேட்கிறார்கள். மூன்றாவதாக, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான இந்த கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுவும் ஒரு முயற்சி திருவினையாக வேண்டுமென்றால், வெற்றி அடைய வேண்டுமென்றால், அல்லாஹோடு நம்முடைய தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே யுத்தகலத்தில் நின்ற போராளிகள் அல்லாஹ்விடத்தில் இந்த மூன்றையும் கேட்கிறார்கள். பொறுமையை கேட்கிறார்கள், உறுதியை கேட்கிறார்கள், மூன்றாவதாக வெற்றியை கேட்கிறார்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் சாதிக்க முடியாது என்கிற அடிப்படையான உண்மை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப இது யுத்தத்தோடு தொடர்பாக இருந்தாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுக்க இது அப்ளிகபிள். எப்படி இது வாழ்க்கை முழுக்க பொருந்தும் என்று கேட்டால், நம்ம ஒரு உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம். அந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆகுவது என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. திருமணம் முடிக்கிறோம், அந்த வாழ்க்கை வெற்றி அடைவது என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. கல்வியை தேடி புறப்படுகிறோம், அதிலே வெற்றி கிடைப்பது என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. இதை நம்ம மனப்பூர்வமாக நம்பி ஏற்று பயணிக்க வேண்டும். அப்ப அல்லாஹுடைய கையிலே தான் இந்த வெற்றிக்கான திறவுகோல் இருக்கிறது என்று சொன்னால் அதை கேட்பது நம்முடைய கடமையாகும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு பலமாகும். மேலே நாம் உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹோடு உள்ள உறவை இறுக்கமாக்கிக் கொள்வதுதான். இதை புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலக வாழ்க்கை நமக்கு மிக சிம்பிளானதாக மாறிவிடும், தெளிவு நமக்கு கிடைக்கும். எனவே இங்கே அல்லாஹு தஆலா இவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனையை வைத்து நமக்கு இந்த விஷயங்களை உணர்த்துகிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 251வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹஸமூஹும் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியால் இவர்கள் அவர்களை தோற்கடித்தனர். இவர்கள் அவர்களை தோற்கடித்தனர். இவர்கள் என்று சொல்வது தாலூத்தும் அவரோடு இருந்த மூமின்களும் ஜாலூத்தை அல்லாஹுடைய உதவியை கொண்டு தோற்கடித்தார்கள். பிஇذனில்லாஹ். அப்ப தோற்கடித்தது இவர்களுடைய பலத்தை வைத்தல்ல, அல்லாஹுடைய உதவியை கொண்டு. எதுவும் தான் சகோதர சகோதரிகளே, உங்களோட மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கிறார்களா, அல்லாஹுடைய உதவி. நல்ல கல்வி கிடைக்கிறதா, அல்லாஹுடைய உதவி. உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதா, அல்லாஹுடைய உதவி. பொருளாதாரத்தில் பரக்கத்தா, அல்லாஹுடைய உதவி. இதை புரிந்து கொள்ளணும். சும்மா சொல்லிட்டு போறதில்லை. சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய அருளால அல்லாஹுடைய உதவியால மாஷா அல்லாஹ் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹுக்காக கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹுக்காக செய்வதற்கு தயங்குவாங்க. அப்ப அது பொய். அந்த போலியான நிலையில் இல்லாமல் யதார்த்தமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வகத்தல தாவூது ஜாலூத், தாவூத் ஜாலூத்தை கொன்றார். தாவூத் ஜாலூத்தை கொன்றார்.
தாவூத் என்று இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நபியை. அல்லாஹு தாலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை தான் குறிப்பிடுறார். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாலூத்தினுடைய படையில் இருந்திருக்கிறார்கள் என்பது இங்கே புரிகிறது. இந்த தாலூத் என்கிற மன்னருடைய படையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜாலூத் என்ற அந்த கொடுங்கோலனை கொலை செய்தவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தாலா தாவூத் ஜாலூத்தை கொன்றார் என்று சொல்லிவிட்டு வஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா, தாவூதுக்கு அல்லாஹ் முல்கையும் ஹிக்மத்தையும் கொடுத்தான். தாவூதுக்கு அல்லாஹ் முல்கையும் ஹிக்மத்தையும் கொடுத்தான். முல்க் என்றால் ஆட்சி அதிகாரம், ஹிக்மத் என்பது இந்த இடத்தில் நுபுவத்தை குறிக்கும். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தான். நுபுவத்துன்னா நபித்துவம். வஅல்லமஹு மிம்மா யஷா, அதே போல அல்லாஹ் நாடியதை அவருக்கு கற்றும் கொடுத்தான். அல்லாஹ் விரும்பியதை, அல்லாஹ் நாடியதை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொல்வதற்கு அவருடைய உடல் வலிமை மட்டும் காரணம் அல்ல, மாறாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த ஹிக்மத், அந்த அறிவு, அந்த அறிவும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா தரக்கூடிய அறிவின் தாக்கம் இருக்க வேண்டும். மடத்தனமாக நம்ம களத்தில் இறங்குவது என்பது பொருத்தமற்றது. தாவாவுக்கும் இது பொருந்தும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு செய்தி சொல்லுகிறான், வலௌலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின், அல்லாஹ் மனிதர்களை சிலரை சிலர் மூலம் தடுக்காது இருந்தால், அல்லாஹு தாலா மனிதர்களில் சிலரை சிலரின் மூலம் தடுக்காமல் இருந்தால் லஃபஸதத்தில் அர்த், பூமி கெட்டு போயிருக்கும், பூமி சீர்குலைந்திருக்கும், சீர்கெட்டு போயிருக்கும். வலாக்கின் அல்லாஹ் அது ஃபத்லின் அலல் ஆலமீன், எனினும் அல்லாஹ் அகிலத்தார் மீது அருள் பாலிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பொதுவாக எல்லோரும் ஒரு ட்ரக்கில் போக மாட்டார்கள். ஒரு பக்கம் அநியாயம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் அதை தட்டி கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இது அல்லாஹுடைய ஒரு சுன்னத்தாகும். அப்படி அந்த ஒரு கூட்டம் அநியாயம் செய்ய இன்னும் ஒரு கூட்டம் தட்டி கேட்கிற நிலை இந்த பூமியில் இல்லாவிட்டால் பூமி நாசம். அதிலேயும் குறிப்பாக பூமி நாசம் என்று சொன்னால் அதிகமாக ஆன்மீக பகுதி நாசமாகிவிடும். இதை சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின் லஹுத்திமத் ஸவாமிஅ வபிஅ வஸலவாத் வமசாஜித் யுஸ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலம் ஆன்மீக ரீதியான அடிப்படைகள் அளிக்கப்பட்டுவிடும். அப்ப பள்ளிவாசல்கள், அதுபோல வணங்கப்படக்கூடிய இடங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் மனிதர்கள் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுப்பதாகும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இறுதியாக 252வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக் வ இன்னக லமினல் முர்சலீன். இவை அல்லாஹ்வின் வசனங்களாகும். இப்ப முன்ன சொன்னதெல்லாம் அல்லாஹுடைய வசனங்கள். இவற்றை உண்மையாக உன்மீது நாம் ஓதி காண்பிக்கிறோம். இவற்றை உண்மையாக உம்மீது, நபியே உம்மீது நாம் ஓதி காண்பிக்கிறோம். வ இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீர் நமது ரசூல்மார்களில், தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். எனவே இந்த வரலாறு இங்கே தாலூத், ஜாலூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய இந்த வரலாறு அல்லாஹ்விடத்தில் இருந்த வந்த வஹியாகும். இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே
இந்த வசனங்களிலிருந்து பூரணமான படிப்பினையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வரலாறு நம்முடைய உலக வாழ்க்கைக்கு ஒரு அழகான வழிகாட்டியாகும். இந்த வழிகாட்டியை அடிப்படையாக கொண்டு நாமும் செயற்பட எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك.